எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட் ஷாப்பிங்க்கு தான் போக போகிறோம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபிஷ் இல்லை காக்டெயில் இல்லைன்னா லவ் பேர்ட் இந்த மூணில் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் ஆரியனுக்காக. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஒரு கடை தான் இருக்குது அந்தியூரில். அது இன்னைக்கு ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்குவோம். என்ன வாங்கலாம் நம்ம? ஃபிஷ் வேணுமா, காக்டெயில் வேணுமா, லவ் பேர்ட் வேணுமா? மூணில் என்ன வேணும்? மூணு இல்லை, பேரட் வேணுமாம்மா. எப்போவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் திங்க் பண்ணுவார் மைனரு. ஓகே கைஸ், பேரட் தான் வீட்டுக்கு வெளியில் நிறைய அவ்வளோ இருக்குது இல்லை, அதுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியே பார்த்துக்கலாம். வீட்டில் வச்சு வளர்த்தலாம், உங்களுக்கு தெரியுமா? ஐயோம்மா. ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டு வாங்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், அங்கே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரியனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேங்க. அவனுக்கு கொஞ்சம் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து ஃபீவர் கோல்டு எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஃபீவர் சரியாயிடுச்சு, கோல்டு இருக்குது. ஸோ செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். அவன் தூங்கிட்டான், ரொம்ப நேரம் ஆச்சு, அதில் தூங்கிட்டான். 4 ஹாஸ்பிட்டல் போனாங்க, அதில் 3 ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இல்லை, சாட்டர்டே சண்டேன்னு லீவ் போட்டாங்க. ஸோ 4வது ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது பையன் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே தூங்கிட்டான், நான் மெடிசன் வாங்கிட்டு வரக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட் ஷாப் வந்துட்டோங்க. பெட் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா வந்து இறங்கணும் எந்திரிச்சிட்டு நான் கூட லவ் பேர்ட்ஸ் வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 25 பேர் இருந்தது. அவ்வளோ லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தோம். சென்னைக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு போனோம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து அந்த சவுண்டு வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அதை வாங்கலாம்னு நினச்சேன். பட் அங்கே போனது வந்து அங்கே பெட் ஷாப் தான். நாங்கள் வந்து நிறைய பேர்ட்ஸ் இல்லை, இதுதான் இருந்தது, ஃபிஷ்ஷு தான் இருந்தது. அதனால் ஆரியனுக்கு வந்து மனசு மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ் வேணும்னு மைனர் சொல்லிட்டாரு. அதனால் இதில் ஒரு பேர் வாங்கிட்டோங்க, ஒரு மேலு ஒரு ஃபீமேல் ரெண்டுமே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது சில்வர் ஷார்க்கு, அதுக்கப்புறம் ஷார்க்கு, அதுக்கப்புறம் இந்த கலர் ஃபிஷ்ஷு, இது எல்லாமே இருந்தது. இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே தனியாக தான் வந்து ஒரு கவரில் போட்டு தொட்டிக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஃபைட் பண்ணும், எல்லா மீனையும் அட்டாக் பண்ணுன்ற அளவுக்கு தெரில. அது பேர் ஏதோ ஃபைட்டர் ஃபிஷ்னு வச்சுருப்பாங்களாட்ருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது ஒரு வேலை பண்ணிருச்சு, அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்ட் ஃபிஷ் வந்து 5 வாங்கியிருக்கோங்க. மொத்தமாக வந்துட்டு நம்ம வந்து 9 ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கோம். 5 கோல்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா 80 ரூபா ஒரு பேரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன், கலர் ஸ்டோனும் இந்த செடி, பிளாஸ்டிக் செடி இருக்குல்ல, அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபிஷ் பவுலோடய ஃப்ரீயாக வந்துருச்சுங்க. அது ஒரு செட்டு. கொஞ்சமாக வந்து கல், ஒரு பிளான்ட்டு, ஃபேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் பவுல், மேலே அந்த கேப்பு, அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 450 ஆச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி முடிக்கும் போதே டைம் ஆயிடுச்சுங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இதை குக் பண்ணிவிட்டு வெளியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். மதுரம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு. ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஹட்டு மாதிரி போட்டு அதில் வந்துட்டு உள்ளே சாப்பிட்ற மாதிரி. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸாக இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதுக்கு எல்லாமே நிறைய ஸ்பேஸ் இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சிக்கன் கிளியர் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே எனக்கு பிடிக்கலங்க. ரொம்ப வந்து நார்மலாக தான் இருந்தது. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப கிளியராக தண்ணி மாதிரி இருந்தது. ஐ மீன் கிளியர் சூப்னால் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மீமி அந்த மாதிரி தான் நேம் சொன்னாங்க, மீமி சிக்கன்னு. நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் எப்போவுமே. எது வந்து பேசிக்காக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமோ அதே நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷெல்லாம் நான் எப்போவுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அது ஆர்டர் பண்ணதுலேயே ரொம்ப சர்ப்ரைஸிங்காக பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளைன் ரோஸ்ட்டும், ஒரு நூடுல்ஸ். அம்மாவும் தம்பியும் வந்து வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. ஏன்னா அம்மா வந்துட்டு வெஜிடேரியன் இந்த மாதம், அதனால் நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா மம்மம் சிக்கன் 210 போட்டிருக்கு பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த கடைக்கு போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. இண்டோ சைனீஸ் மாதிரி இருந்தது. நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் ஒரு நாள் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்க அப்படின்னா வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக சந்தையிலே வாங்கிடுவேன், இந்த வாரம் சந்தைக்கு போகல. ஏன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா அன்னாச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால சரி இன்றைக்கி அந்தியூர் போகிற வேலை இருக்குல்ல, நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் சந்தைக்கு போகல. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 720 வந்ததுங்க. இது எல்லாமே யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு நமக்கு தாங்கும். நம்ம ஆரியனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்து விடுவோம், அதனால் 2 வாரத்துக்கு இருக்கும். அன்னாச்சி வந்து அவனுக்கு கொடுக்குறதே இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மாங்காய் வந்து எனக்கு சாப்பிட்ணும் போலே இருந்தது. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே மாங்காய் ரெகுலராக எல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிச்சு போகும்போது வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். போய் ஒரு நாள் கேட்டேன், ஒரு மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா சொன்னாங்க. அதனால் நான் வாங்கலை. ஸோ இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பெரண்டை பார்த்திங்கன்னா 10 ரூபாங்க. இது வாங்கிட்டு வந்தேன்.
யூஸ்வலாக சந்தையில் இது கிடைக்கிறதில்ல, இது இன்றைக்கி வெளியில் இருந்தது அந்தியூரில், அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து கிலோ 50 ரூபா சப்போட்டா, இது கிலோ 60 ரூபா. கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நாட்டு பழமாம்மா, இது ஏதோ பழம்னு சொன்னாங்க. ஸோ இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 120 ருபீஸு, ரொம்பவே காஸ்ட்லி. நான் பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இது வந்து 120, மேபி சீசனில் போல் இருக்குது. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபிஷ் டேங்க்கு தேவையான அக்சசரிஸ்லாம். இது வந்து அந்த இதோடைய இது வந்து 50 ருபீஸு, இது 80 ருபீஸ். இந்த ஸ்டோனு இதெல்லாம் வந்து இந்த நம்ம வாங்கின பவுலோடையே வந்தது. பவுல் பார்த்திங்கன்னா 450 ருபீஸு. பவுலுக்குள்ளே தான் மீன் வச்சுருக்கோம். இப்போ எடுத்து இது ஆக்சுவலி கொஞ்சம் பயந்துருக்கும். தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஆமாம் சாமி, மீன் பிடிக்கும். இங்கே பாரு. சரி, பத்திரமா பிடிச்சிரு, கீழே போட்டுறாதீங்க. மீனுக்கு சாப்பாடு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போடல, பயந்துருக்கும் தங்க. எல்லாம் நம்ம வண்டியில் வந்தோம்ல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சரி, போடல. ஓகே, இதை வந்து அது மீன் பேர் தெரியல சாமி. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்களா? ஓகே ஃபைன். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் பயந்துருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கவரோடு வச்சுருக்கேன். அது பயம் கொஞ்சம் போகட்டும்னு. அதுக்கப்புறமா இதுலேருந்து எடுத்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வச்சிடலாம். ஆரியன் பார்த்திங்கன்னா இப்போ மீனுக்கு சாப்பாடு போட்டே ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காக தான் செட் பண்ணது. பட் வந்து இப்போ வந்து சாம்பிளுக்கு இது வாங்கியிருக்கோம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம பெருசாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்து இதை வச்சிடலாம். கல், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர், இந்த மேலே இது மாதிரி இருக்குது. இது எல்லாமே இதோட செட்டு தான். இது வந்து 450 ரூபா, இதோ எல்லாமே சேர்த்தி. ஓகே, இப்போ இதை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தண்ணியோடையே உள்ளே போட்டேன். இப்போ வந்து தங்கமே தெரிச்சு ஜம்ப் பண்ணிடும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஃபீமேலு, அது வந்து மேலு, அந்த கீழே இருக்குது. சரி, பொறுமையாக பிடிங்க. வெளியில் ஜம்ப் பண்ணு தங்கம். வந்துச்சா. இப்போ வெளியில் ஜம்ப் பண்ணுதா? ஏறு விடு. நீயே போடு, திருப்பு. அவ்வளோதான், யூ டிட் இட் ஆரியன். ஓகே, ஆரியனே இது எல்லாத்தையுமே எடுத்து போடட்டும். ஏன்னா மீன் தொட்டி வந்து ஆரியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் தான் ஆரியன் பொறுப்பு, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. ஆரியனே வந்து மீனெல்லாம் பிடிச்சி இதில் விட்டுட்டாரு. கிளாஸில் பார்த்தா தெரியலையே, தூரமாக இருந்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து பேக்லேருந்து பார்த்தா தெரியும் போல இருக்குது. பக்கத்துலேருந்து பார்த்தா எல்லாம் அடியில் உட்காந்துருக்கு, அதனால் தெரிய மாட்டேங்குது. ஆரியன் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து ஃபீமேலு. இந்த பக்கம் பார்த்தலுங்க, மேல் இங்கே இருக்குது பாருங்க. இது பாருங்க. இது வந்து பாய் ஆரியன், இவர் வந்து பாய். அது என்ன கலர், அது என்னன்னு எனக்கு தெரியல ஆரியன். இது மட்டும்தான் பேராக வாங்கினேன். ஓகே, ஆரியன் ஹாப்பியா? ஆரியன் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தாங்க வாங்கலான்னு போனோம். ஆரியன் அடம் பிடிச்சி இது வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ இப்படி தான் அடம் பிடிச்சானாமா. நம்ம வீடு கட்டும் போதே இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிற பிளான் தாங்க. நம்ம பிளைன் டேபிள் போடாமல் கீழே வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கிச்சனுக்கு போட்டிருக்கோம்லே அந்த ஸ்டோன் தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அப்போ இருந்தே ஒரு பிளான். இருந்தாலும் வாங்குறதுக்கு வந்து டைமே சரியாக வரல. இந்த டைம் தான் அமைஞ்சிருச்சு. எனக்கு இங்கே ஒரு ஸ்விங் போட்டிருக்கோம். இது டேபிளுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்விங் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ஸ்விங்கில் அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட போய் விளையாடுறது அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் வேடிக்கை பார்க்குறக்கு உட்காந்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது நிறைவேறிடுச்சு. இந்த டோட்டல் செட்டப் பார்த்திங்கன்னா 900 வித்து ஃபுட்டு, அந்த நெட்டு எல்லாமே சேர்த்திங்க, ஃபிஷ்ஷு எல்லாமே சேர்த்தி. இப்போ வந்து ஆமாம் கொஞ்சமாக போடணும். அதையும் நிறைய போட்டோம்னா அது உடம்பு சரியில்லாமல் போயிடும். இங்கே போதும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடணும் ஆரியன். அம்மா கொஞ்சம் போடுறேன், நீங்கள் கொஞ்சம், அவ்வளோதான். போதும். அது எதுவுமே சாப்பிடல, அது அப்செட்டாக இருக்கும். புது இடத்துக்கு வந்திருக்குல்ல, அதனால் நாளைக்கு காலையில் போட்டுக்கலாம். நாளைக்கு காலையில் அதுக்கு பசிக்கும், அப்போ போட்டுக்கலாம். போதுண்டி தங்கமே, அது சாப்பிடாது.
போட்டு போதும். இதுக்கு மேலே நாளான்னைக்கு வரைக்கும் அதுக்கு போட தேவையில்லை. வாங்கும்போதே வந்து கம்மியாக போடுங்கன்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. பாரு எதுவுமே சாப்பிடல, அதுங்களுக்குலாம் பசிக்கல. புது இடத்துக்கு வந்திருக்குல்ல அரியன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் தான் சாப்பிடுங்க. சரியா? சரி, ஓகே ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care. தொட்டு பார்க்கக்கூடாது செல்லம். உள்ளுக்குள்ளே போட்டோம்னா நீ தொடம்போது சாஞ்சிருச்சுன்னா. ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care. Bye bye. மீனுக்கும் கேரண்டி இல்லை, மீன் தொட்டிக்கும் கேரண்டி இல்லை, என்ன போகுதுன்னு தெரியல. ஓகே பாய்.